வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இந்த வீடியோ எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, லவ் மேரேஜ் திரைப்படத்திலே ரிவ்யூ தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய கதை என்னென்னா, நம்ம ஹீரோ அதாவது விக்ரம் பிரபுவுக்கு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து 33 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா 25 வயசில் வந்து அவருக்கு காமிச்ச எந்த பொண்ணுமே இவருக்கு பிடிக்கல. இப்போ வந்து இவரை பார்த்து எந்த பொண்ணுமே பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டு கேட்டுருக்கு, நம்மளால் கல்யாணம் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படியா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்க ஃபேமிலியான பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி அவங்க வந்து நிச்சயதார்த்தம் ஆகுது. நிச்சயதார்த்தத்தில் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் சரி கிளம்பலான்னு கிளம்பும்போது பஸ்ஸுன்னு ஒர்க்காக ரிப்பேர் ஆகிடும். சரி என்ன பண்ணுறது, அங்கேயே 2 நாள் தங்க வேண்டியது இருக்குது. சரி 2 நாள் தங்கிட்ட அப்புறமா அந்த பஸ்ஸானது ரெடி ஆகிடுது. அவங்க வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறப்போ அப்போ வந்து லாக்டவுன் போட்டுறாங்க. ஸோ லாக்டவுன் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ வந்து அந்த கல்யாண பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஸோ விக்ரம் பிரபு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை. அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு நைட்டோட ஓடிடுது. ஸோ இது தெரிஞ்ச ரொம்ப மன உளைச்சல் ஆளுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியானது அவங்க மேலே பாசம் காட்டும்போது அந்த பாசம் ஆனது என்னது லவ்வாக மாறுது. ஸோ இவங்க 2 பேருமே கடைசியில், அதாவது ஹீரோயினுடைய தங்கச்சியாக இருக்கிற நம்ம செகண்ட் ஹீரோ தான் நம்ம ஹீரோவுக்கு லாஸ்ட்டில் பேர ஆகிறாங்க. ஸோ இதை சொல்கிற படம் தான் லவ் மேரேஜ். ஸோ படம் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு தெலுங்கு டப்பிங் மூவி. ஸோ தெலுங்கு படத்தை வந்து அப்படியே எடுத்து தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிறு தட்டாமல் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் கதை வயசு ஆகட்டும், விக்ரம் பிரபு ஆக்டிங் ஆகட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 120 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற படத்தோடைய இல்லை இதுக்கு ஒர்த்தாக இருக்குது. இதே மாதிரி மூவி ரீட்டர்ஸ் வீடியோ வேணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.